ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் செவனில் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஆர்பிஎல்லில் ரீசெண்டாக ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து 2 வேக்கன்சி போஸ்டிங்கான வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கும் மினிஸ்ட்ரியல் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும். ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். அது என்னென்னு வெப்சைட் பார்த்திங்கன்னா, சிஆர்பிஎஃப் டைரக்ட் வெப்சைட்டில் போய் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ அதை பற்றி வேகன்சி டீட்டெயில் பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு யூஆருக்கு 58 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 14, ஓபிசிக்கு 39, எஸ்சிக்கு 21, எஸ்டிக்கு மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு 143. அதே ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் பார்த்திங்கன்னா 1315 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதோட பே ஸ்கேல் லெவல் பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரோட ஸ்டெனோகிராஃபருக்கு பே லெவல் 5 படி சேலரி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 29,000லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதே ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 4 மேட்ரிக்ஸுக்கு 25,500 ரூபாயிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26/1/1998 25/1/2005 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th +2 முடிச்சிருக்கணும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஆன்லைனில் போய் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜனவரி 4ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். அப்போ வந்து அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோட க்ளோசிங் டேட் வந்து 25/1. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் பிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 22லேருந்து 28க்குள்ளே கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரம் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் அதுக்குள்ளே வரும் உங்களுக்கு. அடுத்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுலேருந்து என்னென்ன சிட்டிசன்ஷிப்னா, ஏஜ் லிமிட் ஆல்ரெடி அதே சொன்னதான். ஓபிசி தான் இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. மற்ற சில்ட்ரன்ஸ் ஓபிசி ஏஜிடி மற்ற ஸ்டேட்டுக்கு இருந்தால் 8-10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சவுதர்ன் ரீஜியனில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் கொடுக்காங்க ரிலாக்ஸேஷனு. நெக்ஸ்ட்டு இதுக்கான இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஓபிசி இதுவாக இருந்தால், அதாவது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் ஏஜ் இல்லை 25 வயசுக்கு மேலே இருக்கீங்க, அதோட க்ரூஷியல் டேட் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25/1/2021. அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க. ஸோ இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான், இப்போ இசேவை மையத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நாளில் மினிமம் 10 நாள்லேயே வந்துடும். அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் இது பண்ணி இன்கம் வந்து வந்தால். இதுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். இது ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரீஜன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, மதுரை, சேலம், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர் போன்ற இடங்களில் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால சென்டர் போட்டு நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேட்டர்ன் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்எஸ்ஜிடிக்கு படிக்கிற மாதிரி தான் இதுலேயும். இதில் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்கு. மொத்தம் 4 இதாக பாட்டாக பிரிச்சுருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே எல்லாத்துக்கும் 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின்னு. எத்தனை நிமிஷம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷத்துக்கு எக்ஸாம் நடக்கும். இதுலேயும் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பார்த்தா 0.25, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1/4 மார்க். அப்போ நீங்கள் வந்து 4 கொஸ்டின் தப்பாதுன்னா 1 மார்க் போகும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அட்டன் பண்ணாதீங்க. கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். மோஸ்ட்லி எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு இருக்கும்னா, ரன்னிங் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அதுவும் நீங்கள் எடுக்க போகிற எக்ஸாம் கட் ஆஃப் மார்க் தான் சேர்த்து மொத்தமாக டோட்டலாக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் 80 வேர்டு அடிக்கணும். 50 நிமிஷத்தில், அதாவது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், ஹிந்தினா ஹிந்தி. 50 நிமிஷத்தில் இங்கிலீஷ் வந்து 50 நிமிஷத்தில் அடிக்கணும். இதே ஸ்கில் டெஸ்ட்டு நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா
ஸ்கில் டெஸ்ட் வந்து மினிமம் ஸ்பீட் ஆஃப் 35 வேர்டை ஒரு நிமிஷத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூட சிஸ்டத்தில் அடிக்கணும். இது உங்களுக்கு வரல ஸ்கில் டெஸ்ட் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் கிடையாது. ஏன்னா இது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மாதம் ஆகும். ஏன்னா பிப்ரவரியில் எக்ஸாம்ன்றப்ப நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஈவினிங் கிளாஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை வந்துடும். அதாவது சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்ல உங்களுக்கு டைப்பிங் அடிக்க தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது கிடையாது, அதான் ரன்னிங் இது கிடையாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஹைட்டு வெயிட் மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு நார்மல் ஹைட் பார்த்துக்கிட்டேன் கேட்டகரி எல்லாருக்குமே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 165 இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து நார்மலில் 77 இருக்கணும். எக்ஸ்பேண்ட் விரிவடையும் போது 82 இருக்கணும். மற்ற கேட்டகரி பார்த்தா 165. அந்த ட்ரிபிள்ஸ் SC/ST கேண்டிடேட்டு அவங்களுக்கெல்லாம் கம்மி தான். பெண்கள் ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து 155 இருக்கணும். ஜஸ்ட்டு வந்து இது மெஷர்மெண்ட் கிடையாது, ஒன்லி ஹைட்டு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு மெஷர் பண்ணுறது கிடையாது. இது உங்கள் ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 10th 12th நீங்கள் 10th ரோல் நம்பர் போட்டு 12th சர்டிஃபிகேட்டை கரெக்டாக என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுபடி போட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இதாகும், கரெக்டாக இதாகும், எரர் ஆகாது. ஏன்னா நிறைய பேருக்கு SSGDயில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்ளை பண்ணது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பாதி பேர் வந்து அப்ளை பண்ணதெல்லாம் இது கடைசி நாள்லாம் அப்ளை பண்ண முடியலை. ஸோ அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க, இந்த டைம் வேகன்சி இருக்குது நம்ம போக முடியலன்னு. ஸோ அதில் மிஸ் பண்ணவங்க இதுவும் நல்ல சான்ஸ் தான், இதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பிசிக்கல் நார்மல் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் எவ்வளோ இருக்குன்னா UR கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 40% மார்க் எடுத்துருக்கணும். EWS OPC SC/STனா 135% மார்க் எடுத்துருக்கணும். அதாவது மினிமம் லெவல் 35க்கு மேலே தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் நம்ம ஃபிசிக்கல் அடுத்து வந்து ஃபிசிக்கலுக்கே நம்ம வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கன்டினியூஸ் பண்ணி ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அஸ்யூஷுவல் தான். நீங்கள் SSC/GDக்கு எப்படி இது பண்ணீங்களோ கண்டக்ட் பண்ணீங்களோ அதே தான் ஃபார்மேட்டு எல்லாமே இது தான். நீங்கள் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணி கரெக்டாக டேட் பார்த்து போட்டு பதிஞ்சுக்கோங்க. எந்த மிஸ்டேக் இல்லாமல் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை போட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்குது 165 170க்கு மேலே தான் இருக்கும் GDக்கு. இது பார்த்திங்கன்னா 165 தான் இருக்குது, சேம் குவாலிஃபிகேஷன் தான். அதுனால் உங்களுக்கு SSGDயில் ஒரு கொஸ்டினுக்கு 6.5 மார்க் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா CRPFயில் ஒரு கொஸ்டினுக்கு 0.25 கால் மார்க், அதாவது 4 கொஸ்டின் தப்பாதுன்னா 1 மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெப்சைட் ஓப்பன் ஆன பண்ண எப்படி அப்ளை பண்ணணும் அதை பற்றி ஒரு வீடியோ போகிறோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.